வணக்கம். இன்னைக்கான எக்ஸ்பிளைனர் வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியா புதுசா ஹைட்ரஜன் ட்ரெயின் லான்ச் பண்ணியிருக்கு. அதை பத்தின வீடியோஸ்லாம் நம்ம ஆல்ரெடி ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல போட்டிருப்போம். அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஜூலை 2026ல போய் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ட்ரெயின் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், சொல்லியிருப்பேன். அதை நீங்க பார்க்கலாம். சரி, ஓகே. அதுல நீங்க ஹைட்ரஜன் ட்ரெயின் விட்டது அது ரிலேட்டட் ஃபேக்ட்ஸை பார்க்க முடியும். இங்க ஹைட்ரஜன் ட்ரெயின் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த மெக்கானிசம் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஹைட்ரஜன் ட்ரெயின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, முதல் ப்ராசஸ், ஹைட்ரஜன் ட்ரெயினை ரன் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹைட்ரஜன் தேவை. அதுதான் ஃபியூல். இப்போ பெட்ரோல் ஓட்டுறோம், அதுல வண்டியில பெட்ரோல் டேங்க்னு இருக்கு. 5 லிட்டரோ 6 லிட்டரோ அதோட கெப்பாசிட்டி 10 லிட்டரோ. அதுல நம்ம என்ன பண்றோம்னா, ஃபியூலிங் ஸ்டேஷன் போய் பெட்ரோலை போட்டுக்கிறோம். 5 லிட்டர் பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில் பண்ணிட்டு எவ்வளவு தூரம் ஓடுதோ ஓடுறோம். இந்த பெட்ரோல்னா ஆகும், டிராப்பா இன்ஜின் ஸ்பார்க் பிளக் கிட்ட போய் ட்ரிப் ஆகி அந்த ஸ்பார்க் பிளக் ஸ்பார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுல பெட்ரோல் எரிஞ்சு வெடிக்கும், டமடமன் வெடிக்கும். அது வெடிக்கும் போது அந்த பிஸ்டனை மூவ் பண்ணும். அதை வச்சு இன்ஜின்ஸ் ரன் ஆகுது. ஸோ இப்படிதான் பைக்கு, காரு இதெல்லாம் ஓடுது. நான் சொல்றது ரொம்ப சிம்பிளிஃபைடு வே டு டெல் இட். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. இதுக்குள்ள நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. இன்ஜினோட பிஸ்டன் மெட்டீரியலு, அதுக்கு யூஸ் பண்ற லூப்ரிகன்ஸ், அப்பதான் மூவ்மெண்ட் ஃப்ரீயா இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. அதுக்குள்ள நான் போல, நான் சிம்பிளா அந்த மெக்கானிசத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். சரி, ஓகே. இப்போ ஹைட்ரஜன் ட்ரெயின் எப்படி ஓடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பைக்கில் பெட்ரோலோட எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. இப்போ அதே ஹைட்ரஜன் ட்ரெயின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஹைட்ரஜனை தண்ணியிலேருந்து செப்பரேட் பண்ணும். அதுக்கான ப்ராசஸ் பேர் எலக்ட்ரோலைஸ். அதில் என்ன பண்ணுவாங்க, தண்ணி சில கேத்தோட ஆனோட யூஸ் பண்ணி ஹைட்ரஜனை பிரித்து எடுப்பாங்க. பிரித்து எடுத்த ஹைட்ரஜனை ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இப்போ ட்ரெயின் போகுது அப்படின்னா ஹைட்ரஜன் ஃபியூல் ஸ்டேஷன் அந்த வழியிலேயே வச்சுருப்பாங்க. அங்கே போய் என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டோர் ஆகிருக்கிற ஹைட்ரஜனை ட்ரெயின் ஃபியூல் பண்ணிக்கும். அதோட ஸ்டோரேஜ் டேங்க்ல ஸ்டோர் பண்ணிக்கும். ட்ரெயின்லேயே ஹைட்ரஜன் ஸ்டோரேஜ் பண்ணுற அந்த ஸ்டோரேஜ் டேங்க் இருக்கு பார்த்தீங்களா, அது கார்பன் நேனோ ஃபைபர்னால செஞ்சுருக்குறாங்க. அப்போதான் அது லீக் ப்ரூஃபாக இருக்கும். அதே போல் சார், ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுறோம், ட்ரெயினில் ஹைட்ரஜன் ஸ்டோரேஜ் டேங்க் வைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, அது தீ பிடிச்சிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான மெக்கானிசம், அங்கே எங்கேயாவது ஹைட்ரஜன் லீக் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே சென்சார்ஸ் அலர்ட் பண்ணிடும், சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணிடும். ஸோ அப்போ லீக் ஆனால் உடனே சிஸ்டம் ஷட் டவுன் ஆகிடும். அந்த லீக்கேஜை அட்ரஸ் பண்ணக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் ரன் பண்ண முடியும். இன்னொன்று, ஹைட்ரஜன் காற்றை விட ரொம்ப தின்னா இருக்கிறதுனால லீக்கேஜே ஆனாலும் அது என்ன நடக்கும்னா மேல் நோக்கி வந்துடும். ட்ரெயினில் அக்குமுலேட் ஆகாது. ஹைட்ரஜன் எங்கேயும் போய் அக்குமுலேட் ஆகி திடீர்னுலாம் வெடிக்காது. லீக்கேஜ் ஆனால் மேல் நோக்கி வந்துடும். ஸோ லீக்கேஜ் மேலே நோக்கி போயிடும். ஸோ நமக்கு அதனால் பெரிய ஆபத்து இல்லை இன்னைக்கு வரைக்கும். சரி, ஓகே. இப்போ ஹைட்ரஜன் ஸ்டோரேஜ் டேங்க்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க ட்ரெயின்ல. இந்த ஸ்டோர் ஆன ஹைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னா, ட்ரெயின் மூவ் ஆகுதுன்னு வைங்க, அப்போ வீல் ரொட்டேட் ஆகணும், அப்போதான் ட்ரெயின் மூவ் ஆகும். அப்போ இந்த ஸ்டோர் ஆன ஹைட்ரஜனை ஃபியூல் செல்லுக்கு கொடுப்பாங்க. அதான் ஃபோர்த் ஸ்டெப். ஸ்டோரேஜ் டேங்க்லேருந்து 5th ஸ்டெப் போகிறோம். நம்ம ஃபியூல் செல்லுக்கு கொடுப்பாங்க. இந்த ஹைட்ரஜனை ஃபியூல் செல்லுக்கு அனுப்புவாங்க. இந்த ஃபியூல் செல் என்ன பண்ணோம்னா, அவுட் சைட்லேருந்து காற்றை உள்ளே எடுத்துக்கும், ப்ளஸ் ஹைட்ரஜன் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எரித்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. எப்படி எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, எலக்ட்ரிசிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபியூல் செல் என்ன பண்ணுது, ஸ்டோரேஜ் டேங்க்லேருந்து ஹைட்ரஜன் எடுக்குது, காற்றுலேருந்து ஆக்சிஜன் எடுக்குது, ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த எலக்ட்ரிசிட்டி தான் ட்ரெயினோட மோட்டரை ரன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அந்த மோட்டர் ரன் ஆகும்போது ட்ரெயின் மூவ் ஆகுது.
இப்போ ட்ரெயின் வேகமாக மூவ் ஆகுதுன்னு வைங்க, இந்த ஃபியூல் செல் வேகமாக எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணும், நிறைய ஹைட்ரஜனை கன்சியூம் பண்ணும், நிறைய ஆக்சிஜனை வெளியிருந்து உள்ளே எடுக்கும். அப்படியே இந்த மோட்டரை ரன் பண்ணும், வேகமாக ரன் பண்ணும். ஸோ இப்படி தான் இப்போ ஆக்சிலரேட்டர் ப்ரெஸ் பண்ணுறாங்க ட்ரெயினில் லோக்கோ பைலட் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி ஃபியூல் செல் அதிகமான ஹைட்ரஜனை எடுக்கும், அதிகமான எனர்ஜியை உற்பத்தி பண்ணும், கரண்ட்டை உற்பத்தி பண்ணும். அந்த கரண்ட்டு மோட்டரை ரன் பண்ண யூஸ் ஆகும், வேகமாக ட்ரெயின் போகும். இவ்வளோதான் மெக்கானிசம். சரி சார், ஃபியூல் செல் இதை பண்ணும்போது அதோட அவுட்புட்டில் என்ன கிடைக்குது நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வாட்டர் வேப்பர். ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் சேர்த்து எரித்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்கன்னா வெறும் வாட்டர், பியூர் வாட்டர் வேப்பர். அப்போ உங்களுக்கு கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு எமிஷனே கிடையாது. உங்களுக்கு என்விரான்மெண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு ஃபியூலா ஹைட்ரஜன் இருக்கு. ஏன்னா அவுட்புட் வந்து வெறும் வாட்டர் வேப்பர். உங்களுக்கு டீசல் இன்ஜின் மாதிரி கார்பன் மோனாக்சைடு இது எமிட் பண்றது கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது எமிட் ஆயிடுச்சு, ஹைட்ரஜன் ரன் ஆகுது, ஹைட்ரஜன் ஃபியூல்ல ட்ரெயின் ரன் ஆகுது. ஒரு ஸ்டேஷன் வருது, பிரேக் அடிச்சு நிறுத்துறாங்கன்னு வைங்களேன் ட்ரெயினை. பிரேக் அடிக்கும் போது வீல்ஸ் எல்லாம் ரிவர்ஸ்ல ரொட்டேட் ஆகும், அப்பதான் ட்ரெயின் போய் நிக்க முடியும். அப்படி ரிவர்ஸ்ல ரொட்டேட் ஆகும்போது மறுபடியும் என்ன பண்ணும்னா, அந்த வீல் ரிவர்ஸ்ல ரொட்டேட் ஆகும்போது எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணி பேட்டரியில ஸ்டோர் பண்ணும். அதாவது ட்ரெயின் முன்னாடி போனா எனர்ஜியை யூஸ் பண்ணும், பிரேக் அடிச்சு நிறுத்துறீங்க அப்படின்னா வீல் பின்னாடி ரொட்டேட் ஆகி, அந்த வீல் ரொட்டேஷன் பின்னாடி இருக்கிறதுனால அந்த ஜெனரேட்டருக்குள்ள காயில் பின்னாடி சுத்தினா அது எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணி அது வழியா கரண்ட் கொஞ்சம் சேவ் ஆகும், ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ இதுக்கு பேர் தான் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படிம்பாங்க. நீங்க ஓலா இந்த மாதிரி எலக்ட்ரிக் பைக் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிரேக் அடிக்கும்போது வீல் ரிவர்ஸ்ல சுத்தும், அது ரிவர்ஸ்ல சுத்துறதுனால கரண்ட் உற்பத்தி ஆகும். அந்த கரண்ட் யூஸ் பண்ணி ஃபார்வேர்டு போறதுக்கு நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு இந்த பிரேக் அடிக்கிறதுனால கிரியேட் ஆகிற எனர்ஜி வச்சு ட்ரெயின் எல்லாம் ஓட்ட முடியாது, கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் அந்த மாதிரி யூஸ் ஆகும், அவ்வளோதான். ஸோ இந்த சிஸ்டமும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்க இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின்குள்ள இருக்கு. ஸோ எனர்ஜி சேவிங்காகவும் இருக்கு. ஒரு பக்கம் நம்மளுக்கு இம்போர்ட் பில்லை குறைக்குது, என்விரான்மெண்ட்டுக்கு நல்லதாக இருக்கு, எனர்ஜி சேவிங்காகவும் இருக்கு. நம்மளுக்கு இந்தியாவோட அந்நிய செலாவணியை பயங்கரமாக வந்து கட்டுப்படுத்துகிற ஒரு விஷயமாகவும் இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்து ஒரு முன்னோடியாக இருக்க போகுது. இந்த விஷயத்துக்கெல்லாம் முன்னோடியாக இது இருக்க போகுது. இன்னொரு முக்கியமான தகவல், நம்மளோட ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்து லீக்கேஜ் ப்ரூஃபாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெர்மன்லேருந்து வந்த எக்ஸ்பர்ட்ஸே சர்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உலகத்தில் ஹைட்ரஜன் ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனி. 2018 இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான் அவன். அப்போ அவனே வந்து சர்டிஃபை பண்ணி ப்ராப்பரான சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சர்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கான். அப்படின்னும் போது நம்ம தைரியமாக இந்த ஹைட்ரஜன் ட்ரெயினை இன்னும் கொஞ்சம் நிறைய கொண்டு வரதுக்கு, எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கு முயற்சிகள் எடுக்கலாம். அதை தான் கவர்மெண்ட் செய்யும் அப்படின்றது நம்மளோட அனுமானம். ஸோ இதுதான் இந்த ஹைட்ரஜன் ட்ரெயினோட ஒர்க்கிங் பிரின்சிபல். எப்படி வண்டி வந்து பெட்ரோல் டேங்க்ல பெட்ரோலை போட்டு நீங்கள் இன்ஜினுக்கு பெட்ரோலை கொடுத்து அது ரன் ஆகுதோ, இது வந்து ஹைட்ரஜன் ஸ்டோரேஜ் டேங்க்ல ஹைட்ரஜன் இருக்கும், ஃபியூல் செல்ல அந்த ஹைட்ரஜனை வாங்கி அவன் என்ன பண்ணுறான், எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணி பேட்டரி கொடுக்குறான். அந்த பேட்டரி வந்து மோட்டரை ரன் பண்ணுது. ஸோ இந்த மோட்ரு ரிவர்ஸில் சுற்றும் போது மறுபடியும் இந்த மோட்டரே கரண்ட் ஜென்ரேட்டராகவும் யூஸ் ஆகுது, அதான் கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணுது, அதுவும் பேட்டரியில் ஸ்டோர் ஆகிக்குது. அது அடுத்து ட்ரெயின் மூவ் ஆகும், இந்த கரண்ட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இப்போ ஹைட்ரஜன் ஸ்டோரேஜில் இருக்க ஹைட்ரஜன் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா ஃபியூல் ஸ்டேஷன் போய் ட்ரெயின் என்ன பண்ணும், ஹைட்ரஜனை ரீஃபில் பண்ணிட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிக்கும். ஸோ இதான் ஹைட்ரஜன் ட்ரெயினோட அந்த ஒர்க்கிங் மாடல், ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ இந்த மாதிரி ரெகுலர் எக்ஸ்பிளைனர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.